இது போக அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எங்களோட காப்பி ட்ரேட்ஸ். சரி, நீங்க எங்களோட வெப்சைட்ல போங்க. இதுல நீங்க உங்களுக்கான 4 அக்கவுண்ட்டையும் ஓப்பன் பண்ணி வைங்க. எனக்கு எக்ஸ்னஸ்ல குடுக்கலும், ஐசி மார்க்கெட்ல குடுக்கலும், டெரிவேட்டிவ்ஸ்ல குடுக்கலும். ரைட். பைனான்ஸுக்கு வந்து மெர்ச்சன்ட் அக்கவுண்ட் வந்து வெரிஃபிகேஷன் போட்டிருக்கு. ஸோ ஒன் ப்ராசஸ் அதுக்கான வேலைகளை செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பைனான்ஸ்லையும் காப்பி ட்ரேடிங் வந்து தருவோம். ஸோ ஐசி மார்க்கெட்டில் பிடிசியில் காப்பி பண்ண இயலும். ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்னஸ்லேயும் வந்து பிடிசி இந்த கிரிப்டோ கரன்சிக்குரிய விஷயம் இருக்குது. அதுக்குரிய காப்பீஸ் வந்து அது கிடைக்கும். அது யோயிஷ் பைனான்ஸ்லேயே தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வேலைகள் கொஞ்சம் இருக்குது. ஏபிஐ கனெக்ட் பண்ணணும், சிஸ்டம் டெவலப் பண்ணணும், கொஞ்சம் ஒரு சில வேலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போட்டு ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து இதை வந்து உங்களுக்கு கையில் கொண்டு வந்து தருவேன். ஓகே. ஐசி மார்க்கெட்டில் ஃபொரெக்ஸில் வந்து ஐசி மார்க்கெட்டில் எக்ஸ்னஸில் வந்து சம்டைம் டெரிவேட்டிவ்ஸில் வந்து காப்பி தருவேன். சரி, கிரிப்டோ ட்ரேடிங்கில் வந்து பைனான்ஸுக்குரிய அண்டர் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அது நடக்கும். டெரிவேட்டிவ்ஸில் வந்து உங்களுக்கான காப்பி டேட் வந்து கிடைக்கும். ரைட். ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் இல்லை, இப்போ போட்ட ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்டேட்டில் வந்து இந்த காப்பீஸ் வந்து எனேபிள் இருக்காது. ரெண்டாவது அப்டேட்டில் வந்து இதுக்கான எனேபிள் வந்து கட்டாயமே வந்துடும். ரைட். நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணுறதுக்குரிய டைம் போகும், 1 மந்த் போகும். நீங்கள் அதை உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கும், அசைன்மெண்ட்டை செஞ்சு முடிஞ்சு எங்களுக்கு அனுப்புங்க. அதுக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் நடத்தி தருவேன். சரியா? ரைட். அடுத்து வந்து சிக்னல் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் வந்து வரும்போது நீங்கள் எங்களோட சிக்னலை ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் உங்களுக்கான ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள். கண்மூடித்தனமாக வந்து ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நான் இல்லாமல் போனேன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சொந்த காலில் நிற்கணும். எனக்கும் என்னைக்காவது ஒரு நாள் மரணம் கொண்டிருக்கிறது. இந்த சிஸ்டம் நான் இல்லாமல் போனாலும் ரன் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணிட்டு போவேன். எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் ஆக்கி போடுவேன். மேக்ஸிமம் ட்ரை ஆட்டோமேஷனில் தான் இருக்கேன் மேக்ஸிமம். சரி. ஸோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் ப்ரொசஸ் போகும்னு சொல்லிட்டு பின்னால் டிஸ்கஷன் பண்ணி நான் அதுக்கான செட்டப் வந்து கட்டாயமே செஞ்சு வைப்பேன். சரி, ஒருவேளை நான் இல்லாட்டியும் இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் த பிஸ்னஸ். நான் இல்லாட்டியும் அது நடக்கிறதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். ரைட்டா? ஸோ இந்த வேலைகள்லாம் செய்வேன். இப்போதைக்கு எனக்கு செஞ்சுறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக தான் என்னால் வரலும். ஏன்னா தனியாக குந்திட்டு இருந்து ஐடியா பண்ணி டெவலப் பண்ணி எடுக்கிறதுக்கு 4 பேர் 5 பேரை வச்சுக்கிட்டு இந்த டீம் வந்து போதாது. பெரிய அளவு டீம் வந்து கொஞ்சம் தேவைப்படும். இந்தியாவில் இந்த ஆஃபீஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்களோட நான் கண்டெக்ட் வச்சுக்கொள்ளணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் எல்லாம் எடுக்கணும். அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ரைட். இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் அப்டேட்டில் வந்து கொண்டு இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு நான் கொடுக்குறதுக்கு ஐடியா இருக்கிறது ஃபொரெக்ஸில் கொடுப்பேன். அதே மாதிரி டெரிவேட்டிவ்ஸ்லையும் காப்பி ட்ரேடை வந்து கொடுத்துருவேன்.